ஹலோ. Yes, good evening guys. Welcome back to the SEYAL batch. SEYAL வீரர்களே, this is Naveen sir here. So நம்ம எந்த டாபிக் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் பிசிக்ஸ்ல? எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். See, it's like a long days. முன்னாடி நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக் டாபிக் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் கமெண்ட்ல கேட்டிருந்த மாதிரி இன்னைக்கு செஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we will be discussing the numericals for the chapter. ஓகே, ஸோ நீங்கள் தனியாகவே கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி சார் சாப்டர் வைஸாக எங்களுக்கு வந்து நியூமெரிக்கல்ஸ் ஸ்பெஷலாக கவனித்து சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆஸ் பர் நீங்கள் கேட்குறத நாங்கள் கொடுப்போம் இல்லையா, ஆஸ் யூஷுவல். அதுக்கு தான் இந்த ஆஸ் பர் லைக் இந்த SEYAL பேட்சோட பேசிக் மோட்டோவே அதுதான். நீங்கள் இருந்த இடத்துலையே தேவையான விஷயங்களை கற்றுக்கிட்டு ஃபைனலாக ஒரு நல்ல ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணுன்றதுக்காக we are providing you the best coaching from the place where you are. Okay, ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இன்னைக்கு டுடே டிஸ்கஷன்ல வில் பி என்டையர்லி டிஸ்கஸிங் ஆன் நியூமெரிக்கல்ஸ் ஆன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த லெக்சர்ஸ் எல்லாரும் யாராவது பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அந்த லெக்சர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த லெக்சரை பாருங்க. இன்னைக்கான லெக்சர்ல எந்த டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறதுல டைரக்டா சம்ஸ்க்கு தான் போக போறோம். ஸோ இதை நீங்க டைரக்டா பாக்குறப்ப சில கான்செப்ட்ஸ் உங்களுக்கு புரியாம போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ பிஃபோர் லெக்சர்ஸ் யாராவது பார்க்காம இருந்துட்டு இந்த லெக்சரை பாக்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் அந்த லெக்சர்ஸை பார்த்துட்டு இங்கே வாங்க. ஸோ இட் வில் பி ஈஸிலி அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார் யூ. ஓகே, லாஸ்ட் லெக்சருக்கு நிறையவே நல்ல ஒரு வெல்கமிங் இருந்தது கைஸ். நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் காஸ்லாவை பற்றின ஒரு டீட்டெயில் டிஸ்கஷன் லாஸ்ட் கிளாஸ் பண்ணியிருந்தோம். ஸோ லாஸ்ட் லெக்சரில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன், வாட் ஆர் தி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் டு பி கவர்ட் இன் காஸ்லா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த லெக்சரில் இஃப் யூ ஆர் வாட்சிங், இஃப் யூ வுட் ஹவ் வாட்ச் த லெக்சர், நான் நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தது உங்களுக்கு தெரியும். அந்த லெக்சரை மேண்டடரியாக பாருங்கள். இந்த டாபிக் புரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. ஓகே, அகெயின் SEYAL பேட்ச் இது உங்களுக்கான பேட்ச். அண்ட் டூ ஃபாலோஸ் ஆன் ஆல் தி பிளாட்ஃபார்ம்ஸ், எஸ்பெஷலி டெலிகிராமில் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அப்டேட்ஸ் ப்ளஸ் கிளாஸஸ் நோட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு டெலிகிராமில் அப்டேட் செய்யப்படும். ஓகே, எஸ். ஓகே கைஸ், வில் கெட் இன் டு தி நியூமெரிக்கல்ஸ் டைரக்ட்லி. நான் ஹார்ட்லி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 12 to 13 நியூமெரிக்கல்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன் கைஸ். இதில் தியரட்டிக்கலாக வந்தக்கூடிய கொஷின்ஸ் இருக்கு, ப்ளஸ் நம்ம எக்ஸ்பெக்டட், அதாவது ஃபியூச்சரில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற சில கொஷின்ஸை நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் இங்கே கொண்டு வந்திருக்க எல்லாமே பிஒய்க்யூஸ் தான். ஓகே, ப்ரீவியஸ் இயர்ஸ் நீட்ல கேட்ட கொஸ்டின்ஸ். ஒரு சின்ன அனாலஜி சொல்லிடுறேன் கைஸ் உங்களுக்கு. சி வாட் இஸ் அனாலஜி அப்படின்னா, 2021 அப்புறமா ஃபிசிக்ஸில் கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயிலாக கேட்கறது கிடையாது. அதாவது வாட் இஸ் வாட்ன்ற லெவலில் தான் இருக்கு. நான் எல்லா கொஸ்டின்ஸும் சொல்லலை, பர்டிகுலராக சில சாப்டர்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப டீட்டெயிலாக அவங்க என்ன சொல்கிறது, ஒரு ரொம்ப டீட்டெயிலாக போய் கொஸ்டின்ஸ் கேட்கறது கிடையாது, ரொம்ப திங்க் பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறது கிடையாது. ஓகே, பட் ப்ரீவியஸாக 2021 2020க்கு முன்னாடிலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப திங்க் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். பொதுவாகவே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப ஒரு ஹை லெவல் தாட்டில் தான் இருக்கும். ஓகே, ஸோ ஈவன் எய்ம்ஸோட கொஸ்டின் பேப்பரில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க, எய்ம்ஸ் தனியாக இருந்தது இல்லையா நீட்டுக்கு முன்னாடி, அந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவல் ஆஃப் டஃப்னஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஓகே, ஸோ டிஃபிகல்ட்டி லெவல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஈவன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் மாதிரி ஈஸியான சாப்டர்ஸ்லேயே உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டாக கேட்டிருப்பாங்க. பட் இயர்ஸ் பாஸ் லைக் மேபி லைக் என்ன ரீசன் தெரியல, ஒரு ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுறப்ப என்ன ஆச்சுன்னா 2021க்கு அப்புறம் 2022 2023 2024 பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸ்லாம் சாப்டர்ஸில் வர்றது கிடையாது. திரும்பவும் சொன்ன எல்லா சாப்டர்ஸ் பற்றியும் பேசல, சில ஃபியூ செலக்டட் சாப்டர்ஸில் சொல்கிறேன். முக்கியமாக எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் மாதிரி சாப்டர்ஸில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் ரொம்ப தியரிட்டிக்கலாக ரொம்ப கான்செப்ஷுவலாக வந்துட்டு இருக்கு. ஓகே, பட் அடுத்த வருஷம் ட்ரெண்ட் எப்படி மாறும்னு யாருக்குமே தெரியாது. உங்களுக்கே தெரியும், இந்த வருஷம் நிறையா
ப்ராப்ளம்ஸ் நடந்துகிட்டே தான் இருக்குது, நடந்துச்சு. ஸோ மேபி அடுத்த வருஷம் கொஸ்டின் எப்படி ட்ரெண்டில் மாறும்னு சொல்ல முடியாது. ஸோ எல்லாத்துக்குமே நம்ம தயாராக இருக்கணும். ஸோ நான் அடிக்கடி பசங்கள்கிட்ட சொல்லக்கூடிய ஒன் ஆஃப் தி அட்வைஸ், ப்ளீஸ் கோ த்ரூ த பிவைக்யூஸ். மினிமம் ஒரு 20 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் நல்லா வந்து ஸ்டடி பண்ணி பாருங்கள், ட்ரெண்டை புரிஞ்சுக்கோங்க. அந்த நீங்கள் கொஷின்ஸை ரிவைஸ் பண்ணிட்டு வரப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு கன்சிக்யூட்டிவாக 2-3 இயர்ஸில் எந்தெந்த கொஷின்ஸ் ரிப்பீட் ஆகுது, அந்த கொஷின்ஸ் அப்போ ரிப்பீட் ஆகலாம், அதுக்கப்புறம் எப்போ அந்த கொஷினை கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி சில ட்ரெண்ட் அனாலிசிஸை நீங்கள் பண்ணி ஆகணும். ஓகே, சி அஸ் அ ஃபேக்கல்ட்டி வி மே ஸ்பீக் எனிதிங், நிறைய விஷயங்கள் அனலைஸ் பண்ணி நல்லா பேசிக்கிட்டே இருக்க முடியும் சப்ஜெக்ட் வைஸாக. பட் அஸ் அ ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் செய்யக்கூடிய அனாலிசிஸ் தான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அதை புரிய வைக்கும். ஓகே, நான் என்னதான் உங்கள்கிட்ட பேசினாலுமே அது 50% தான் கைஸ். மீதி 50% நீங்கள் ஒர்க் பண்ணுறது தான். ஃபேக்கல்டி சைட் 50%, ஸ்டூடெண்ட் சைட் 50%. தட் கிவ்ஸ் தி 100% இன் தி ப்ரிப்பரேஷன். ஓகே, ஸோ அகெயின் ஒரு பாயிண்ட்டை சொல்லி முடிச்சிடுறேன். நீங்கள் எந்த ஒரு சாப்டர் எடுத்து சால்வ் பண்ணாலும் பிஒய்க்யூஸ் மேட்டரியாக போட்டு பாருங்கள். அது மூலயமா அந்த ட்ரெண்டில் அந்த டாபிக்ஸில் என்னென்ன கொஷின்ஸ் வந்துட்டு இருக்கு, அந்த சாப்டரில் எந்தெந்த டாபிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குன்றத மேலும் நல்லா தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, yeah, good evening guys. Yeah, fine, let us get into the topic guys. Next first question solve பண்ணலாம். First question, it was asked in 2020 October NEET exam. I think it's a re-NEET exam, அது நமக்கு கவலை இல்லை, பட் நீட்ல கேட்ட ஒரு question. The acceleration of an electron due to the mutual attraction between the electrons and the proton when they are 1.6 Armstrong apart and mass of electron கொடுத்துருக்காங்க, charge of electron கொடுத்துருக்காங்க. Very simple question guys. டக் யோசிக்கலாம், like we can think in a very small moment. Okay, இந்த கொஸ்டின்ல அவன் கேட்கறது வந்து we can see the option with respect to yeah, the acceleration of electron due to the mutual attraction between them. He is asking for acceleration. Sorry, he is asking for acceleration. Okay, anyway, let us take the Coulomb's expression guys. F is equal to 1/4π(ε0) Q1 Q2 by R square. Basically the expression of Coulomb's law இதுதான். இந்த கொஷனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி எழுதலாம். நம்மளுக்கு அவன் பேசுறது ஒரு புரோட்டானுக்கும் ஒரு எலக்ட்ரானுக்கும் இடையில இருக்கக்கூடிய எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸை பற்றி அவங்க பேசிட்டு இருக்காங்க. மேபி இது ஒரு ஆட்டமாக இருக்கலாம் கைஸ், மேபி இது ஒரு ஆட்டமாக இருக்கலாம். ஆட்டம் இருக்கக்கூடிய நியூக்ளியஸில் இருக்கிற ஒரு புரோட்டான், அது சுற்றிட்டு இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் இடையில இருக்கக்கூடிய எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸை பற்றி பார்க்குறோம். அண்ட் he separated with the distance of 1.6 Armstrong. அப்போ செப்பரேஷன் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 1.6 Armstrong, right? With the data, let us substitute everything. So F is equal to 1/4π(ε0) வேல்யூ உங்களுக்கு டீச் பண்ணுறப்ப சொல்லி கொடுத்துருங்க. It is 9 × 10⁻9 and into Q1 Q2. See, புரோட்டானுக்கும் சரி எலக்ட்ரானுக்கும் சரி மாஸ் தான் வேரி ஆகுமே தவிர சார்ஜ் வேல்யூ ஒன்று தான். ஓகே, புரோட்டான் எலக்ட்ரானோட சார்ஜ் வேல்யூ என்னவா இருக்கும்? சேம் வேல்யூ. அதை நம்ம என்ன பண்ணிப்போம்னா ஈனே வச்சுக்கலாம். அப்போ E × E என்ன ஆயிடும்னா E² ஆயிடும். டிவைடட் பை R ஸ்கொயரோட வேல்யூ 1.6 × Armstrong அப்படின்னா 10⁻−10. இதை ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. E ஓட வேல்யூ என்ன இருக்கு? சார்ஜ் ஆஃப் an electron is 10⁻9 × 1.6 × 10⁻−19 square whole divided by 1.6 × 10⁻−10 square. So please understand this. 1.6 × 10⁻−19 is the charge of electron value. The square பண்ணிக்கிறோம். கீழ வந்து 1.6 × 10⁻−10 square போட்டுக்கிறோம். Okay, of course 1.6 square cancel ஆயிடும் guys. When you bring the powers inside என்ன ஆகும்? இங்க பாத்தீங்க அப்படின்னா 10⁻−19 ஓட ஸ்கொயர் என்னவா இருக்கும்? It will be like 38 வரும். கரெக்ட்டா? அதே மாதிரி இங்க நீங்க ஸ்கொயர் பண்றப்போ 10⁻−20 ஆயிடும். அது மேல போச்சு அப்படின்னா 9 × 10⁻9 into the 1.6 square cancel ஆயிடும். Of course these two things gets cancelled, but இதை நீங்க ஸ்கொயர் பண்றப்போ என்ன ஆயிடுது? 10⁻−38 மேல இந்த 10⁻−20 மேல வந்தா +20 ஆயிடும். 10⁻+20. ஸோ இதை சால்வ் பண்றப்போ என்ன கைஸ் ஆகும்? You will be getting I'm going in a proper way தான். Okay, yes, 10⁻−8 இதை சால்வ் பண்ணா மீதி உங்களுக்கு வந்து 18 வரும், -18 வரும். அது கூட இதை சப்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா 9 × 10⁻9 × 10⁻−18. Subtract this, you will be getting 9 × 10⁻−9 Newton. Okay, so this is the force. But அந்த கொஸ்டின்ல அவங்க கேட்டிருக்கிறது பாத்தீங்கன்னா acceleration guys. Okay, அப்ப F is equal to ma. Okay, see, he is asking acceleration of the electron வச்சு தான் கேட்டிருக்காங்க. So technically இங்க என்ன பண்ணலாம்னா a பதில இருந்து சால்வ் பண்ணலாம். F divided by m அப்படின்ற மாதிரி வரும்.
F ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 9 into 10 power minus 9 divided by mass ஓட வேல்யூ வந்து 9 into 10 power minus 31 எடுத்துக்க சொல்லியிருக்காங்க 9 gets cancel minus 31 மேலே போச்சு அப்படின்னா plus 31 ஆயிடும் when you subtract this என்ன ஆன்சர் வரும் 30 minus 9 போட்டிங்க அப்படின்னா it will be like 22 வரும் yes the answer is 10 power 22 okay ஏன்னா இந்த 10 power minus 31 நியூமரேட்டருக்கு போச்சுன்னா 10 power plus 31 ஆயிடும் guys plus 31 minus 9 becomes 10 power 22 nearly equivalent to 10 power 22 okay 10 power 22 meter per second square so very direct question guys நீங்க என்ன பண்ணீங்க first ஒரு क्वेश्चन படிச்சீங்க the acceleration of the electron பத்தி பேசியிருக்காங்க see டைரக்ட்டா acceleration நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு we don't have a provision right அப்ப நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா Coulomb's law யூஸ் பண்ணி first force value கண்டுபிடிச்சிட்டு by Newton's second law F is equal to ma என்ற ஒரு எக்ஸ்பிரஷனை கொண்டு வந்து I am trying to get the value for acceleration ஏன்னா மாஸ் கொடுத்திருக்காங்க see sometimes வந்து நமக்கு क्वेश्चनல கொடுத்திருக்க டேட்டா வச்சே பாத்தீங்க அப்படினா நமக்கு ஒரு ஐடியா கிளியர் ஆயிடும் ஓகே அப்ப மாஸ் கொடுத்திருக்கான் as well as சார்ஜ் கொடுத்திருக்கான் அப்படின்றப்போ அங்கேயே வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருந்திருக்கணும் ஓகே as well as இந்த क्वेश्चन நல்லா நோட் பண்ணி பாருங்களேன் எல்லாமே கேன்சல் ஆகுற மாதிரி கொடுத்திருக்கான் பாருங்க see you no need to solve anything here guys நீங்க எதுமே ரொம்ப டீடைலா சால்வ் பண்ணனும் அவசியமே கிடையாது டக்குன்னு எடுத்து போடிங்க 1.6 1.6 கேன்சல் ஆச்சு just powers சால்வ் பண்ணீங்க you solved the answer right இந்த மாதிரி தான் क्वेश्चंस உங்களுக்கு நீட்ல கேட்பாங்க நீங்க JW மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் போனீங்க அப்படினா ரொம்ப லென்த்தியா வொர்க் அவுட் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கும் அவ்வளவு சீக்கிரம் கேன்சல் ஆகும் இட்ஸ் லைக் நீங்க சால்வ் பண்ணி தான் போடுற மாதிரி இருக்கும் பட் நீட்ல ஒரு क्वेश्चन கேட்டா கூட சீக்கிரமா அதை நீங்க சால்வ் பண்ற மாதிரி தான் அவங்க கேட்டிருப்பாங்க லைக் கேன்சல் ஆயிடுற மாதிரி தான் இருக்கும் ஓகே I hope you are getting what I am trying to say yes those are watching yes good evening guys we'll proceed to the next question guys 2 point charges A and B having a charge plus Q and minus Q respectively are placed at a certain distance apart and the force acting between them is F if 25% of the charge A is transferred to charge B then the force between the charge ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு क्वेश्चन ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு क्वेश्चन again ஸ்டாண்டர்டான क्वेश्चन okay listen இதே மாதிரி ஒரு क्वेश्चन நம்ம லெக்சர்ல நம்ம சால்வ் பண்ணிருக்கோம் but those are watching it for the new time or the first time listen guys first நம்ம சொல்லிருக்கிறது பாருங்க plus Q and minus Q let's take a charge plus Q and a charge minus Q separated by distance என்ன கொடுத்திருக்காங்க yeah some distance let us say like the distance is A அப்படினு வெச்சுக்கலாம் okay அப்போ அதுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த force of attraction or repulsion நம்ம என்ன சொல்லுங்க இங்க இந்த of course it's an attractive force right so electrostatic force வந்து attractive-ஆ இருக்கு அப்ப அந்த வேல்யூ பாத்தீங்கன்னா F அப்படினு எடுத்துக்க சொல்றோம் so the force between the two charges that are separated with so and so distance is F but இப்போ என்ன ஆகுதுன்னா அவங்க கொடுத்திருக்க கேஸ் பாத்தீங்க அப்படினா the force sorry if 25% of charge A is transferred to charge B that is 25% from this particular charge is transferred to the second charge அப்போ இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆன பிறகு இருக்கக்கூடிய நியூ ஃபோர்ஸோட வேல்யூ என்னன்னு கேக்குறான் எஸ் you think of this ஏதாவது ஃபோர்ஸ்ல மாற்றம் ஏற்பட்டிருக்குமான்னு ஃபர்ஸ்ட் யோசிங்க இல்ல எனக்கு சார் ஐடியா இல்லை அப்படின்னா ஜஸ்ட் இவன் क्वेश्चनல கொடுத்திருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஒரு 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 ரிலேஷனா எதை ட்ரை பண்ணுங்க எப்பவுமே அதை ட்ரை பண்ணுங்க गाइस ஓகே क्वेश्चनல அவன் கொடுத்திருக்கக்கூடிய இந்த செகண்ட் ஹாஃப் இந்த இடத்தை if 25% of charge A is transferred to charge B okay இந்த விஷயத்தை அப்படியே ஒரு டேட்டாவா எழுத ட்ரை பண்ணுங்க எப்படி சார் listen let us consider initially charge A வை வந்து Q1 எடுத்துக்கலாம் இனிஷியலா அந்த charge B யை QB அப்படினு எடுத்துக்கலாம் ஓகே நீங்க 25% B க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பிறகு ரிமைனிங் எவ்வளவு சதவீதம் இருக்கும் QA அதாவது ஃபர்ஸ்ட் சார்ஜ் இது A இது B A ல இருந்து 25% இப்ப எடுத்துட்டீங்க அப்ப மீதி எவ்வளவு இருக்கும் 75% are you getting my point guys அப்போ the new charge value of A Q dash A அப்படினு போட்டுக்கலாம் which is nothing but 75% which is 75 by 100 of its old value which is QA இந்த QA ன்றது Q தான் गाइस வேற ஒண்ணுமே கிடையாது magnitude wise பாத்தீங்கன்னா அது Q உங்களுக்கு புரியணும்ன்றதுக்காக இப்படி எழுதிக்கிறேன் okay so the new value of charge present in A will be nothing but 75% of the previous value then 75 by 100 பாத்தீங்கன்னா it is 3 by 4 into QA done இப்போ QB க்கு வருவோமா what is the new charge value of B what is the new charge value of B which is யோசிச்சு பாருங்க 25% எடுத்து வந்து ஆட் பண்றீங்க அப்போ 25
by 100 that is of QA plus already இருந்தது எவ்வளோ QB ல சார்ஜ் இருந்திருக்கும் இந்த QB ஓட வேல்யூ எடுத்துக்கு that is QB இந்த QB ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா minus Q guys QA ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா plus Q ஓகேவா அதை நம்மளோட சால்விங்காக நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்போ என்ன ஆகுதுன்னா which is actually 3/4 Q minus Q அப்போ என்ன வரும்னா can understand 3/4 Q minus Q because QB ல இருந்த வேல்யூ வந்து minus Q அதை அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணா will be getting minus 1/4 Q minus 1/4 Q this will be QB dash correct பாருங்க just check this once guys those who are watching see நான் உங்களுக்கு ஒரு டாஸ்க் சொல்லியிருக்கேன் ஏல 75% இருந்தது நான் போட்டிருக்கேன் actually sorry 25/100 1 second guys 25/100 is 1/4 na not 3/4 1 second delete this is 1/4 so 1/4 minus Q will be like nothing but minus 3/4 then guys okay minus 3/4 of Q okay so what I did was correct or not just think for a while okay A ல இருந்த 25% சார்ஜ் B க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் ஓகே அப்போ A ல மீதி எவ்வளவு இருக்கும் 25% போயிடுச்சுனா மீதி 75% அதை இங்க எழுதியாச்சு 75% நெக்ஸ்ட் B ல அங்கிருந்து நான் கொண்டு வந்து அந்த 25% எடுத்துட்டு வந்து இங்க போடுறேன் 25% ஆஃப் சார்ஜ் A வை எடுத்துட்டு வந்து B ல போடுறேன் அதனால இந்த எக்ஸ்பிரஷன் இப்படி எழுதி இருக்கும் we have wrote the expression such a way that is given in this question அவ்வளவுதான் ஓகே so 25% of A plus சார்ஜ் ஏவும் பியும் ஒரே வேல்யூ தான் Q நீங்களே பார்த்தாலே தெரியுது டைபோல் மாதிரி இருக்கு ஓகே Q இது பிளஸ் Q இது மைனஸ் Q அவ்வளவுதான் அப்போ வாட் ஐ கேன் டு இஸ் இந்த QB க்கு பதிலா Q போட்டுக்கிறேன் QA ல இருந்த சார்ஜிங் Q தான் சப்ட்ராக்ட் பண்ணுறப்போ minus 3/4 Q கிடைக்குது அதே மாதிரி நீங்க மேல இருக்கிறது எப்படி எழுதிக்கலாம்னா கைஸ் 3/4 Q அப்படின்னு எழுதிக்கலாம் now you people got the new charges QA dash and QB dash கிடைச்சிருச்சு இப்போ உங்களுக்கு ஃபோர்ஸ் வேல்யூ நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு the new force dash will not, the new force value that is F dash will be nothing but QA dash into QB dash divided by distance square which is same A square right so guys of course you people can try this is an work for you guys again it's a work for you இந்த லெக்சரை பார்க்குறவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இதை சால்வ் பண்ணி I need you to answer this in the comment section okay so commentல ஆன்சர் போட்டுருங்க ஒண்ணுமே இல்லை இங்க நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்க வேல்யூஸ் அதை திருப்பி இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க we know the initial expression இந்த initial கேஸ்ல இருந்த ஃபோர்ஸ் நம்ம வேணும்னா எப்படி எழுதலாம்னா F is equal to K charge of QA charge of QB divided by A square இதுதான் இனிஷியலா இருந்த ஃபோர்ஸ்க்கான எக்ஸ்பிரஷன் இதை இங்க யூஸ் பண்ணி try to get the new force equation அது எப்படி வரும்னா the new force which is nothing but this much times of the old force அப்படின்னு ஒரு ஆன்சர் வரும் I need you to comment that answer right I hope it is going good guys Next question a very interesting question but a lengthy question okay two identical charged spheres suspended from a common point of two massless strings of length L are initially at a distance so and so apart and their mutual repulsion பத்தி கொடுத்திருக்காங்க the charge being to leak from both the spheres இங்க என்ன question ஆரம்பிக்குது the charge begin to leak from both the spheres at a constant rate as the result the spheres approach each other with a velocity v then the velocity v as a function of the distance x between the sphere ரொம்ப அழகான ஒரு क्वेश्चन गाइस நான் உங்கள்ட்ட சொல்லியிருக்கேன் இந்த செஷன் ஆரம்பிக்கிறப்ப கூட சொன்னேன் questions previously
in our NEET was little hard, which is little difficult. இப்போ கேட்டிருக்கிறத விட கொஞ்சம் கஷ்டமாக தான் கேட்டுட்டு வந்திருக்காங்க. அதுக்கு ஒரு குட் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க, NEET 2016 வந்து ஒரு கொஸ்டின் நல்லா திங்க் பண்ணி கேட்டிருக்காங்க. ஓகே சரி, இது எப்படி சார் அப்ரோச் பண்ணுறது? ஃபர்ஸ்ட் நம்மளோட பழைய லெக்சர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு தேவையான பேசிக் நேச்சரை நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஈவன் ப்ரீவியஸ் கொஸ்டினில் இந்த சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய கான்செப்டை நம்ம ஏர்லியராகவே செஷன்லேயே பார்த்துருக்கோம். ஓகே, லெக்சர்ஸ்லேயே பார்த்துருக்கோம். அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு டயக்ராம் கொண்டு வருவோம். ஸோ அவங்க சொல்லியிருக்கிறது 2 ஐடென்டிக்கல் சார்ஜ் ஸ்பியர்ஸ். இந்த மாதிரி தான் செப்பரேட் ஆயிருக்கும். ஓகே, அண்ட் இனிஷியலாக அவங்க கொடுத்துருக்க டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா டி அப்படின்ற ஒரு டிஸ்டன்ஸ். டி அப்படின்ற டிஸ்டன்ஸில் 2 ஸ்பியர் நம்ம செப்பரேட் பண்ணியிருக்கோம். நவ் with respect to the vertical பார்த்தீங்க அப்படின்னா it is making an angle theta. இந்த ஸ்ட்ரிங்ல பாத்தீங்கன்னா டென்ஷன் T ஆக்ட் ஆயிட்டு இருக்கும். ஓகே, ரிசால்வ் பண்ண போறோம். இந்த டென்ஷன் T நீங்க ரெண்டா ரிசால்வ் பண்ணீங்க அப்படின்னா see if this is theta, this will be theta and this component will be T cos theta and this will be T sin theta. And since ரெண்டுத்துல இருக்கக்கூடிய சார்ஜ் வேல்யூ சேமா இருக்குறதுனால அந்த क्वेश्चनலயே சொல்லிருக்காங்க. ஓகே, 2 identical charges. அப்ப ரெண்டுத்துக்கு இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் என்னவா இருக்கும்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸா இருக்கும். So the force will be repelled outside. And இந்த பாபோட weight வந்து mg கீழ ஆக்ட் ஆயிட்டு இருக்கும். See how I have resolved here guys. நான் எப்படி இந்த ரெசல்யூஷன் பண்ணி முடிக்கிறேன்னு பாருங்க. உங்களுக்கு இத நான் பண்ணது புரியலனா you can watch the earlier lectures. Okay, நம்ம earlier lectureல ப்ராப்பரா இதே மாதிரி டைப் ஆஃப் சம் சால்வ் பண்ணிருக்கோம். Go and see it. Okay, so இது பண்ணி முடிச்சாச்சு. Now equated T sin theta is balanced by whom? It is balanced by the force F, and T cos theta is balanced by mg. T cos theta is balanced by mg and T sin theta is balanced by force F. The force F எங்க இருந்தது? இதுக்கு ரெண்டுத்துக்கு இடையில இருக்கக்கூடிய force of repulsion. இவனை ரிப்பல் பண்ண ட்ரை பண்ணுவான், இவனை ரிப்பல் பண்ண ட்ரை பண்ணுவான். அதனால force F is acting outward. Now divide this to expression guys. Tt gets cancelled. அப்போ tan theta which is equal to F by mg. And what is tan theta from this? Try to understand tan theta. இதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணீங்க அப்படின்னா tan theta is nothing but opposite side divided by adjacent side. Opposite side divided by adjacent side. Adjacent side எனக்கு வேல்யூ தெரியல. So what I will put is நான் x ன்னு வச்சுக்கிறேன். Adjacent side வேல்யூ x ன்னு வச்சுக்கிறேன். ஓகே, அப்ப tan theta ன்னு போடுறப்போ இந்த மொத்த டிஸ்டன்ஸ் டோட்டல் டிஸ்டன்ஸ் d ஓட பாதி தான் இந்த half. So it is d by 2. அப்ப tan theta can be written as d by 2 opposite d by 2 divided by in the adjacent side. See guys, இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கிறதுனால you can use Pythagoras theorem. x ஓட வேல்யூ என்ன வரும் அப்படின்னா x is equal to square root of hypotenuse is length வந்து என்ன கொடுத்திருக்கான், l ன்னு கொடுத்திருக்கானா. அப்போ l square minus d by 2 square, d by 2 ஓட square. Okay, this is a Pythagoras theorem யூஸ் பண்ணி adjacent side ஓட வேல்யூ எழுதிருக்கேன். ஓகே, அப்ப x ஓட வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா root of l square minus d square by 4 which is equal to f by mg. f expand பண்ணுங்க because ரெண்டுமே வந்து charges, அதுக்கு இடையில இருக்கக்கூடிய electrostatic forces given by coulomb's law. அப்ப 1 by 4 pi epsilon naught into q square divided by what's the distance between them, d square. Okay, into 1 by mg. I hope I'm clear till this guys. I hope I'm clear till this. Okay, இதுக்கப்புறம் நம்மளுக்கு ஆக்சுவலி क्वेश्चनல அவன் கேட்கிற ரிலேஷன் சார்ஜுக்கும், ஏன்னா நல்லா கவனிச்சு பாருங்க. He says that sphere approaches each other with a velocity v and we can say it starts leaking. The charge begin to leak from both the spheres. அப்போ டிஸ்டன்ஸ் குறையறதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? அப்ப ரெண்டு ஸ்பியர்ல இனிஷியலா ஒரு வேல்யூ ஆஃப் சார்ஜ் இருந்தது, பட் கொஞ்சம் கொஞ்சமா அது லீக் ஆக ஆரம்பிச்ச பிறகு அதுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் என்ன ஆகுது, குறையுதா? கூலம்ஸ்ல அதுதானப்பா சொல்லுது, ரெண்டு சார்ஜ் வேல்யூ இருக்கு, அந்த சார்ஜோட வேல்யூ நீங்க மல்டிப்ளை பண்றீங்க, ஃபோர்ஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு தி ப்ராடக்ட் ஆஃப் தி சார்ஜஸ். அப்ப இந்த வேல்யூ குறையுது அப்படின்னா ஃபோர்ஸும் குறைய ஆரம்பிச்சிருமா? அப்போ we can see that the charges will start approaching each other. முன்னாடி நல்லா தூரமா இருந்த சார்ஜஸ் கொஞ்சம் கொஞ்சமா ஃபோர்ஸ் குறைஞ்சு they will start approaching each other. அந்த அப்ரோச் ஆகுற ரேட்டை தான் அவன் கேட்கறான். is asking what is the approaching rate. Okay, so we are getting it guys, we are getting it. so அப்போ நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ணோம்னா ஒரு சம் மாதிரி பண்ணலாம். q square which is equal to constant எல்லாம் அப்படியே வைங்க guys, இது எல்லாமே கான்ஸ்டன்ட்டா வச்சுக்கலாம். d square அப்படி போய்டுமா, d by 2
whole divided by root of L square minus D square by 4 into D square mg into 4 pi epsilon naught into epsilon naught அப்படின்ற மாதிரி வருது. Now x cube, we'll solve this guys. இதை நம்ம solve பண்றப்போ what happens is, 1 minute, distance is actually taken as we're good, going good. Okay, d cube, it comes like this, rest of the things are constant, upper q square which is equal to d cube, and you can bring this things like 4 pi epsilon naught into d square, sorry, 4 pi epsilon naught mg divided by 2 into root of L square minus D square by 4. Taking all this entire things constant guys, because these are not the dependent factors. இதெல்லாமே வந்து ஒரு independent factor தான் இருக்க போகுது. இது வந்து எந்த மாற்றத்தையும் கொடுக்க போறது இல்ல. Just cut down this. அப்ப நீங்க என்ன பண்ணிடுங்கன்னா, இந்த மொத்த கான்ஸ்டன்ட் வேல்யூவை ப்ரொபோர்ஷனாலிட்டியா மாத்திடுங்க. அப்ப q ஸ்கொயர் proportional to d cube அப்படின்ற மாதிரி வரும். q ஸ்கொயர் proportional to d cube அப்படின்ற மாதிரி வரும். ஓகே, அண்ட் நீங்கள் கேட்கலாம் சார் இந்த டி கியூப் அப்படின்றது என்ன அப்படின்னா, சி நான் கொஸ்டின்ல டின்னு அப்ரோச் பண்ணியிருக்கேன். நான் இனிஷியல் எடுக்கிறப்ப ஐ டுக் இட் அஸ் டி. ஆனால் இந்த கொஸ்டின்லேயே அவன் சொல்லியிருக்கான் த வெலாசிட்டி வி வேரிஸ் அஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டிஸ்டன்ஸ் எக்ஸ்ன்னு சொல்லி மாற்ற சொல்லியிருக்கான். ஓகே, அப்போ யூ கேன் சேஞ்ச் இட் அஸ் எக்ஸ், இஸ் நாட் அன் இஷ்யூ. ஓகே, நீங்கள் இது எக்ஸ்ன்னு மாற்றிக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பில் யூ கேன் சேஞ்ச் இட் பிகாஸ் வி அஸ்யூம்ட் இனிஷியலி அஸ் டி. சப்போஸ் இனிஷியல் நீங்கள் எக்ஸ் அஸ்யூம் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரொசீட் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. அவ்வளோ வேறு ஒரு டிஃப்ரென்ஸுமே கிடையாது. ஓகே, அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இந்த ஸ்கொயர் ஆன்சர் அனுப்புனீங்க அப்படின்னா q is proportional to d power 3 by 2 வரும். So you can change this d to x for our representation. Okay, அப்ப நீங்க மாத்துனீங்கன்னா you will be getting, once again, okay, இதை சால்வ் பண்ணலாம். q proportional to x power 3 by 2 guys. So நான் திரும்பவும் சொல்லிறேன், எதுக்காக நம்ம dx ஆ மாத்துறோம், நம்ம இந்த டிஸ்டன்ஸை x ன்னு வைக்காம d ன்னு இனிஷியல் அஸ்யூம் பண்ணிட்டோம். பட் क्वेश्चनல அவங்களே சொல்லிருக்காங்க x ன்னு அஸ்யூம் பண்ணாத. ஏன்னா you can see the optionsல x சார்ந்து இருக்கு. அதனால I'm just changing this distance as x. Fine. So x power 3 by 2 மாத்தியாச்சு. இப்போ யோசிங்க, we have to differentiate the expression guys, dq by dt. டைமை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க, dq by dt, because with respect to time it is actually decreasing. Okay, and as well as இங்க வந்து நமக்கு velocity component இன்னும் வரல. அப்போ நம்ம velocityக்கு ஏற்ற மாதிரி மாற்றணுன்றதுனால what I am doing is I am trying to differentiate with respect to time into 3 by 2 into d power 3 by 2 minus 1, x power 3 by 2 minus 1 என்ன வரும்? See, x power n ஓட ஃபார்முலா you know guys, x power n ஓட டிஃபரன்ஷியல் ஃபார்முலா வந்து n into x power n minus 1. அப்ப 3 by 2 minus 1 will be 1 by 2. So 3 by 2 minus 1 will be 1 by 2. Okay, அப்போ இந்த 3 by 2 ஒரு கான்ஸ்டன்ட் again into dx by dt. Because நீங்க டிஃபரன்ஷியேட் பண்றது x, செயின் ரூல் யூஸ் பண்ணுங்க. நீங்க டிஃபரன்ஷியேட் பண்றது x, ஆனா உங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் பாத்தீங்க அப்படின்னா t. ஓகே, அப்ப அதனால நம்ம டெரிவேட்டிவ் வந்து t வை பொறுத்து பண்ணா dx by dtன்றதை போட்டுக்குறோம். ஓகே, so again this 3 by 2 was a constant guys, proportionality இருக்கு, தூக்கிடுங்க. so ஃபைனலா உங்களுக்கு எப்படிப்பட்ட ரிலேஷன் வரும் அப்படின்னா, I don't have space here, sorry, கொஞ்சம் zoom out பண்ணிக்கிறேன். Yeah, you got a space. Now finally பாத்தீங்கன்னா guys, once after getting this understanding here, நம்மளுக்கு dq by dt இது ஒரு சைடு இருக்கட்டும். what is dx by dt ன்னு யோசிங்க. ஓகே, dx அப்படின்றது distance, as we were taking x as distance by time, change in distance by time or change in displacement by time will give you velocity. அப்ப velocity will be proportional to, in the x power 1 by 2 on the side போச்சு அப்படின்னா x power minus 1 by 2. Okay, அவ்வளவுதான். So x power minus 1 by 2. See guys, I have finished this sum in a very easier manner. ஏன்னா மற்ற எல்லாமே constant factors guys.
see இந்த proportionality நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்கான ரீசனே எனக்கு தேவையில்லாத எந்த விஷயத்தை வச்சு நான் கன்ஃபியூஸ் ஆகிக்க கூடாது. ஓகே, these are all unrequired factors for our question. கொஸ்டின்லே பாத்தீங்க அப்படின்னா வந்து ப்ரொபோர்ஷனாலிட்டி தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். யூ டோன்ட் வாண்ட் யூ கான்ஸ்டன்ட் ஃபேக்டர் ஆர் நத்திங் இன் திஸ். ஓகே, ஆப்ஷன்ஸ் செக் பண்ணாலும் அது ப்ரொபோர்ஷனாலிட்டியில தான் இருக்கு. ஸோ வாட் யூ ஆர் டூயிங் இஸ் யூ ஆர் ரிமூவிங் ஆல் த அன்வான்டட் ஸ்டப்ஸ், யூ ஆர் ரிமூவிங் அன்வான்டட் ஸ்டப். தேவையான விஷயத்தை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு dx by dtன்றது வெலாசிட்டின்னு தெரியுது. டிஸ்டன்ஸ் ஃபேக்டர் x பவர் 1/2 இருக்கு. அந்த x பவர் 1/2 ப்ரொபோர்ஷனாலிட்டிக்கு அந்த சைடு போச்சு அப்படின்னா அப்ப வெலாசிட்டி will be proportional to distance power minus 1/2. So which will be the correct option? The correct option will be B. Velocity is proportional to x power 1/2. Okay. Okay. I hope this will be clear for you now. Done. So guys, எத்தனை கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்? ஸோ we discussed 3 questions. மூணுமே நல்ல ஸ்டாண்டர்டான கொஸ்டின்ஸ். ஓகே, நிறைய கான்செப்ட்ஸ் நான் ஐடியாலஜிக்கலாக சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே ஒரு இனிஷியல் ஸ்டேஜஸில் பார்க்குறப்போ உங்களுக்கு கஷ்டமாக தெரியலாம், புரியாத மாதிரி கூட இருக்கலாம். ஓகே, பட் ஒன்ஸ் நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மெத்தடாலஜியில் வர எந்த கொஸ்டினாக இருந்தாலும் உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஓகே, ஐ ஹோப் யூ ஆர் கெட்டிங் திஸ். சார் இந்த அளவுக்கு ஹார்டான கொஸ்டின்ஸ் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வராதுன்னு சொல்ல முடியாது. வருமானு கேட்டிங்கன்னா ஐ மே சே லைக் வராதுன்னு சொல்ல முடியாது, அதுதான் உண்மை. ஓகே, இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கைஸ் நம்ம நெக்ஸ்ட் இயர்லாம் வந்து வி ஷுட் பி ப்ரிப்பேர்ட் டு சால்வ் எனி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஏன்னா வரக்கூடிய வருஷம் கொஸ்டின்ஸ் டஃபாக வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, நிறைய ப்ராபபிலிட்டி இருக்குன்றப்போ வி ஷுட் பி ஹவர் ஃபிசிக்ஸ் இஸ் த பார்ட் வேர் தே வில் லூஸ் மார்க்ஸ். ஒரு ஸ்டூடெண்ட்டாக யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா physics is a place where you lose marks continuously. அப்ப அதை நம்ம ஸ்ட்ராங் பண்ணி வச்சுக்கணும். we should solve questions in a very good manner. நிறைய questions, maximum number of questions. okay, next ஒரு பூஸ்டிங்காக ஒரு சின்ன ஸ்மால் அண்டர்ஸ்டாண்டிங் கொஸ்டின் லைக் ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். கவனிங்க. when air is replaced by a dielectric medium K, the maximum force of attraction between two charges separated by distance. கைஸ் இது வந்து நம்ம டைரக்டாவே லெக்சர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நான் சொல்லி கொடுத்துருப்பேன், கூலும்ஸ்ல டிஸ்கஸ் பண்றப்போ there is a relation between force with respect to a medium and force with respect to vacuum, which is called FA, with respect to dielectric constant. அது என்ன சார் ரிலேஷன் அப்படின்னா F divided by Fm which is equal to K. அகைன் இது நம்மளோட ஃபர்ஸ்ட் லெக்சர் ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்லேயே இருக்கும். கூலும்ஸ்ல இருக்கக்கூடிய லெக்சர் நீங்க எடுத்து திரும்ப நோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா யூ மே ஃபைண்ட் திஸ் ரிலேஷன். ஃபோர்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு அ மீடியம், அதாவது ரெண்டு சார்ஜஸை நீங்க செப்பரேட் பண்றீங்க வித் ரெஸ்பெக்ட் டு அ டிஸ்டன்ஸ். let us say this distance is r. இந்த ரெண்டு சார்ஜஸை நீங்க r டிஸ்டன்ஸ்ல ஃபர்ஸ்ட் வேக்கம்ல செப்பரேட் பண்றீங்க. you are getting a force value F. அதே ரெண்டு சார்ஜஸை எடுத்துட்டு போயிட்டு இன்னொரு மீடியம்ல அதே டிஸ்டன்ஸை நீங்க செப்பரேட் பண்றப்போ கிடைக்கக்கூடிய ஃபோர்ஸ் வேல்யூ தான் இந்த Fm. ஓகே, அதுக்கான ரிலேஷனை தான் நம்ம டிரைவ் பண்ணிருப்போம். F divided by Fm. சேம் சார்ஜஸ், சேம் டிஸ்டன்ஸ், பட் சரௌண்டிங் மீடியம் மட்டும் வேற. Fன்றது with respect to vacuum medium, Fm அப்படின்றது with respect to some medium, any medium that has a dielectric constant K. இப்போ ஒவ்வொரு மீடியம்க்கும் we have relative permittivity or dielectric constant. and airக்கு வந்து இந்த k வேல்யூ 1 ஆ இருக்கும். ஓகே, ஏருக்கு k வேல்யூ 1 ஆ இருக்கும். அப்போ k வேல்யூ 1 நீங்க போட்டீங்கன்னா மீனிங் என்ன? F will be equal to Fm. but when k value is greater than 1, F value starts reducing. k வேல்யூ அதிகரிக்க ஃபோர்ஸோட வேல்யூ ஆனது குறைய ஆரம்பிச்சிருமா? அப்போ நீங்க சார்ஜஸை எடுத்துட்டு போயிட்டு ஒரு மீடியம்ல வைக்கிறப்போ கண்டிப்பா the force between the charges குறையும். அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி which option suits here? Option A, decreases k times. How many times it decreases? It decreases by k times. Nisha. Hi Nisha.
Right. Listen. An electric dipole is placed at an angle 30 degree with an electric field intensity 2 into 10 power 5 Newton per coulomb. It experiences a torque equal to 4 Newton meter. Charge on the dipole so சொல்லி கொடுத்திருக்காங்க. And the dipole length கேட்டுட்டு and he wants us to find what is the charge value. Q value கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. A simple question guys. இப்போ இது பார்த்தீங்கன்னா NEET 2016ல கேட்டிருக்காங்க. This was again asked in 2023 நினைக்கிறேன். Last year we got the same type of question. Okay, data மட்டும் மாத்திட்டு இதே மாதிரி type of question கேட்டிருந்தாங்க. We know the formula directly. Tau is equal to PE sin theta. Expand P guys. Tau is equal to charge multiplied with the separation distance into E sin theta. You need to find what is the Q value. So Q will be equal to tau divided by 2A into E into sin theta. Tau the value கொடுத்திருக்காங்க which is 4 Newton meter divided by 2A. Separation distance is 2 centimeter. 2 into 10 power minus 2 into electric field is 2 into 10 power 5 into sin theta. Sin theta oda value sin 30 கொடுத்திருக்காங்க. Sin 30 is 1 by 2. So 1 by 2 2 மேல போய்டும். So this 2 gets cancelled. This gets cancelled 2 times. 10 power 5, 10 power minus 2 set up 10 power 3 item. 10 power 3 goes to the numerator, that becomes 10 power plus so 10 power plus 3 when goes to the numerator becomes 10 power minus 3. So 2 into 10 power minus 3 coulomb, which is 2 millicoulomb, Option B. Right. Next question guys. A square surface of sides L meter is in the plane of paper and uniform electric field E also on the plane of paper, okay, is limited only to the lower half of the square surface, the electric flux in so and so values. So he wants us to find what is electric flux. A very simple question, but a question to be thought guys, okay. ஒரு குழப்பம் நிறைந்த ஒரு question தான். இது நம்ம டைரக்டா அப்ரோச் பண்றதாலும் பண்ணலாம், இல்ல கொஞ்சம் யோசிக்கலாம். கவனிங்க. Here we have a square, maybe he is asking a square surface, okay. We have a square surface. And question படி பாத்தீங்கன்னா the square surface க்கு parallel electric field போயிட்டு இருக்கு. Square surface க்கு parallel electric field போயிட்டு இருக்கு. Okay. We know the formula for flux which is equal to ES cos theta. And we know guys, E represents electric field and S represents area vector, not area, okay. So S represents area vector. அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த ஸ்கொயர் பிளேனுக்கு this is a square plane. இந்த ஸ்கொயர் பிளேன் எங்க இருக்குன்னா அதோட ஏரியா வெக்டர் எப்படி இருக்கும்னா it will be coming outward like this. இப்படி வெளில வரும். இந்த ஸ்கொயருக்கு ஏரியா வெக்டர் will be coming outward. அப்போ see the angle made between this electric field E and the area vector which is actually coming out of the plane will be 90 degree. Normal guys, நம்ம ஆல்ரெடி யோசிச்ச விஷயம் தானே, ரைட்? ஸோ ஏரியா எப்படி இருக்குன்னா எனக்கு ஏரியா அதாவது ஸ்கொயர் வந்து இப்படி இருக்கு. ஓகே, லெட்ஸ் கன்சிடர் மை ஃபார்ம் ஆஸ் அ ஸ்கொயர். ஓகே, இந்த ஸ்கொயருக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் பேரலா இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ இந்த ஸ்கொயரோட ஏரியா வெக்டார் எங்க இருக்குன்னா இப்படி இருக்கும். ஸ்கொயரோட ஏரியா வெக்டர் எப்படி இருக்கும்? அப்போ அதுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா பெர்பெண்டிகுலர். அப்போ the angle made between them will be 90 degree. So if it is 90, substitute here, flux becomes 0 because cos 90 is 0. So the total flux will be 0. Option C. The mari questions you can expect. Okay, exams la indha mari questions you can expect. Again, concept clear ah irukra student ku idu romba easy ana oru question. Illana you may get confused. Okay. Right. Next question.
And hollow cylinder has a charge q coulomb within it, and phi is the electric flux in the unit voltmeter associated with the curved surface B, and the flux linked with the plane surface A in the unit. Okay, see guys, இது வந்து காஸ் லாவோட ஒன் ஆஃப் தி அப்ளிகேஷன். உங்களுக்கு தெரியும் காஸ் லாவோட ஒன் ஆஃப் தி அப்ளிகேஷன். ஓகே, நம்ம லைன் சிமெட்ரி சால்வ் பண்ணியிருப்போம், ரைட்? லைன் சிமெட்ரி, அதாவது ஒரு யூனிஃபார்ம் சார்ஜ்டு ஒயருக்கு ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு வி யூஸ்ட் சிலிண்ட்ரிக்கல் சிமெட்ரி. அதை நான் லாஸ்ட் டே ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல நடத்தினேன். ஓகே, லைக் லெக்சர்ல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இப்போ அதே மாதிரி ஒரு கான்செப்ட் தான் நம்மளுக்கு கொடுத்துட்டு, பட் he wants us to find the flux through A. இந்த சினாரியோல flux through A. அதே மாதிரி இங்க வந்து லைன் சார்ஜ் கிடையாது. He is placing a charge inside. வெறும் ஒரே ஒரு ஐசோலேட்டட் சார்ஜை ஒரு சிலிண்டருக்குள்ள வைக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, how the question is built. நார்மலா காஸ்ல நீங்க வந்து லைன் சிமெட்ரி டிஃபைன் பண்றப்போ ஒரு யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு ஒயர் இருக்கும், அதை சுத்தி நீங்க சிலிண்டர் டிரா பண்ணுவீங்க. அந்த இடத்துல வெறும்னே பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட curved surface இருக்க ஏரியால மட்டும் தான் பாத்தீங்கன்னா electric field will be parallel to the area vector. பட் இந்த ரெண்டு சர்க்குலர் ரீஜன்ஸ் இருக்குல்ல, அதாவது we call this actually the base of the cylinder. ஓகே, இந்த ரெண்டு பேசஸ்லயுமே பாத்தீங்கன்னா electric field will be perpendicular to the area vector. actually சொல்ல போனா ஏரியா வெக்டர். அப்ப என்ன ஆயிடும்னா அங்க நமக்கு ஜீரோ ஆயிடும். இது எப்போ? ஒரு லைன் சார்ஜ் எடுத்துக்கிறப்போ. ஆனா இந்த क्वेश्चनல அவங்க லைன் சார்ஜ் பத்தி பேசல. he is speaking about a single charge. நம்ம क्वेश्चनல டிரா பண்ணிருக்க மாதிரி ஒரே ஒரு சிங்கிள் சார்ஜ் ஒரு சிலிண்டருக்குள்ள நம்ம பேக் பண்றோம். அப்ப அந்த சார்ஜ்ல இருந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆனது it will be passing through C, it will be passing through B, it will be passing through A. You can see here guys, my water bottle is a sort of cylinder. Okay, இதுக்கு ஒரு curved surface நீங்க பாக்குறீங்க. We have a curved surface. We have one bottom, ஒரு பேஸ் சர்க்கிளா இங்க இருக்கு, இன்னொரு பேஸ் இங்க சர்க்கிளா இருக்கு. That's a cylinder, right? அப்போ நான் ஒரு சார்ஜ் நடுவில் எடுத்துட்டு போய் வைக்கிறப்போ இந்த curved surface வழியாவும் ஃபீல்ட் லைன்ஸ் வெளில வரும், இந்த ரெண்டு பேசஸ் வழியாவும் ஃபீல்ட் லைன்ஸ் வெளில வரும். Field lines through a particular area தான் அது flux. Field lines through a particular area is nothing but flux. அப்ப சால்வ் பண்ணலாமா? So ideologically the total flux will be nothing but flux through A plus flux through B plus flux through C. Flux through A, flux through B and flux through C. And உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், flux through A and C வந்து ஒண்ணுதான். பிகாஸ் ரெண்டுமே ஒரே கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, ஒரே மாதிரி ஏரியாவில் இருக்கக்கூடிய சர்க்கிள்ஸ். அப்போ பேசஸோட ஏரியா சேமாக இருக்கிறதுனால யூ கேன் சப்ஸ்டியூட் லைக் A will be equal to C. அப்போ என்ன பண்ணிச்சுக்கோங்கன்னா அதை வெறுமனே வச்சுக்கோங்க, 5 plus 5B plus 5 வச்சுக்கோங்க. ஸோ தி டோட்டல் ஃப்ளக்ஸ் வில் பி நத்திங் பட் 2,5 plus 5B அப்படின்ற மாதிரி வரும். What is the formula for total flux? According to Gauss law, close integral E dot ds which is equal to Q by epsilon naught. இதுதான் Gauss law ஓட ரிலேஷன். ஓகே, அப்போ close integral E dot ds எதை குறிக்குது? டோட்டல் ஃப்ளக்ஸை குறிக்குது. That is equal to Q by epsilon naught. அப்போ Q by epsilon naught will be nothing but 2,5 plus 5B. Send this 5B that side guys. இப்போ என்ன வரும்? 2,5 will be equal to Q by epsilon naught minus 5B. And 2 one side அனுப்பிட்டீங்க அப்படின்னா final answer, the flux through the region A. ஏன்னா நம்ம 5 வந்து எப்படி எடுத்துருக்கோம்னா A and C கான இதுவாக தான் எடுத்திருக்கோம். This will be equal to 1/2 times of Q by epsilon naught minus 5B. So this will be the final answer. So அதுக்கேற்ற ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் A. Okay, you solved it. அதுக்கேற்ற ஆப்ஷன் மேட்ச் பண்ணி you can give it. Very simple type of question, but question to be taught. Okay, நம்மளுக்கு சிந்திக்க வைக்கக்கூடிய சில கொஸ்டின்ஸ்ல இன்னைக்கு நான் சூஸ் பண்ணிருக்க கொஸ்டின்ஸ் ஒவ்வொன்றும் அடங்கும் கைஸ். கண்டிப்பா சொல்றேன், இன்னைக்கு நம்ம சால்வ் பண்ணிருக்க கொஸ்டின் எல்லாமே நாளைக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. You will really thank me for this. Okay. Yes, good evening guys, those who are watching. Thanks for your support. Next question. A charge Q is located in the center of a cube. Very common question guys. Cube பொறுத்த வரைக்கும் நிறைய டைம் கேட்டிருக்காங்க.
மல்டிபிள் டைம்ஸ் ஒரே வேர்ட் ஒரே மாதிரி கான்செப்ட் நிறைய டைம் கேட்டதுன்னா அது கியூப் பேஸ்டு சம் தான். ஓகே, so a charge q is located at the center of a cube, the electric flux through the cube. Very simple. See, when you take a cube, the cube oda center la if you are keeping the charge, cube oda center charge நீங்க வைக்கிறப்போ யோசிச்சு பாருங்க, சார்ஜை சுத்தி எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஸ்ப்ரெட் ஆகும். சார்ஜை சுத்தி எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ப்ரெட் ஆகி போகுது. கியூபுக்கு எத்தனை சைட்ஸ் இருக்கு? கியூபுக்கு எத்தனை சைட்ஸ் இருக்கு? இட் ஹஸ் 6 சைட்ஸ், யூ நோ ரைட்? அப்போ இந்த சார்ஜ்ல இருந்து வெளிய வரக்கூடிய அந்த ஃபீல்ட் லைன் ஆனது இட் கோஸ் த்ரூ திஸ் சைட், மேல இங்க இங்க வெளியில உள்ள. ஓகே, அப்போ இந்த சார்ஜை நான் ஒரு கியூபுக்குள்ள வைக்கிறப்போ 6 சைட்ஸ் வழியாவே நமக்கு ஃபீல்ட் லைன்ஸ் பாஸ் ஆகி போகுது. What is the definition of flux? Field line through a given area. அப்போ நீ யோசிச்சு பாருங்க, கியூப் அப்படின்றது 6 சைட்ஸால மேக் ஆயிருக்கு நான் சொல்றேன். அந்த சைடு ஒவ்வொரு என்னது? What are those sides? Those sides are nothing but area. That's a square, right? ஒரு ஸ்கொயருக்கு ஏரியா இருக்கும், கியூபுக்கு வால்யூம் இருக்கும், கரெக்டா? அப்போ நான் ஒரு சார்ஜஸ் கியூபுக்கு நடுவில் வைக்கிறப்போ அந்த 6 சைட்ஸ் வழியா போகுதுன்னு நான் சொல்றேன்னா இட் இஸ் டச்சிங் தி ஏரியா ஆஃப் 6 சைட்ஸ். அப்போ வாட் ஐ கேன் சே இஸ் the total flux will be nothing but எப்படி ஆக்சுவலா வரும்னா E dot A, which is flux through one area, flux through the one side, plus E dot A, flux through the other side. அந்த மாதிரி நம்ம எத்தனை டைம் ஆட் பண்ணுவோம்னா we will be adding for 6 times. ஏன்னா நம்மளுக்கு 6 sides இருக்கு. Because E dot A is nothing but the area, guys. Sorry, E dot A is nothing but the flux, guys. Right? So E dot A is giving me the flux. அப்போ 6 times நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா the total flux is nothing but 6 times of EA. Okay, அப்போ we can substitute the formula for total flux which is Q by epsilon naught. ஏன்னா லாஸ்ட் சம்ல இதுதான் யூஸ் பண்ணோம். According to Gauss law, total flux will be equal to Q by epsilon naught times, which is equal to 6 into EA. E 6 நீங்க ஒரு சைடு அனுப்பிட்டீங்கன்னா EA will be equal to Q divided by 6 epsilon naught. Sir, what is EA, sir? Again, EA is nothing but flux. Okay, EA is nothing but the flux. Appo flux will be nothing but Q by 6 epsilon naught. This will be the flux that is passing through the cube, guys. Okay, ஒரு cube நீங்க எடுத்துக்கிட்டு அதுக்கு நடுவுல நீங்க சார்ஜ் வச்சீங்கன்னா this will be the amount of flux. Now நம்ம ஆப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இல்லைன்னு யோசிக்க வேண்டாம். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணி பாருங்க. இந்த ஆப்ஷன் ஒன்று இருக்கு. எங்க சார் இருக்கு? See the D option. See, we have 4 pi, கீழ 4 pi. 4 pi cancel பண்ணா உங்களுக்கு என்ன கைஸ் வரும்? Q by 6 epsilon. This is the answer. உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்றதுக்காகவே இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. You should be aware of these sort of questions. இது எப்போ கேட்டிருக்காங்க பாருங்க, 2003ல வெரி ஓல்டு கொஸ்டின். பட் மேபி இந்த டைம்ல கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கூட கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆப்ஷன்ஸை நம்மள டைரக்டா கொடுத்தா கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ டைரக்டா கொடுத்தா ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணாத மாதிரி கூட கொடுக்க முடியும். எதுக்காக இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நான் வைக்கிறேன்? Hello. Hello. Yeah. Done. Next question, guys. So as I was saying, like எதுக்காக இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடணும், லைக் டைரக்டா நம்மளுக்கு வரக்கூடிய ஆன்சர் ஆப்ஷன்ஸ்ல கொடுக்க மாட்டாங்க சில நேரங்கள்ல. we have to identify whether நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் அங்க ஏதாவது மாடிஃபைட் ஃபார்ம்ல இருக்கான்றதை நம்ம பார்க்கணும். அதுக்காக ஓகே. நெக்ஸ்ட், and hollow insulated conducting sphere is given a positive charge of 10 microcoulomb. What will be the electric field at the center of the sphere of radius 2 meter? Very direct question, guys. You are aware of Gauss law. Last lecture நீங்க பார்த்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் spherical symmetry பத்தி சொல்லி கொடுத்தேன். Spherical symmetry ல we were seeing about a spherical shell and a spherical solid conductor. இது ரெண்டுத்துல எதுல வந்து electric field 0வா இருந்திருக்கும்? யோசிச்சு பாருங்க. ஒரு spherical shellனால at the center the electric field will be 0 according to Gauss law's expression. So நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஒரு क्वेश्चनல we speak about a sphere where charges வந்து ஃபுல்லா சர்ஃபேஸ்ல அக்குமுலேட் ஆகப்பட்டிருக்கு. இந்த மாதிரி
அப்போ inside the sphere electric field will be 0 according to Gauss law. Close integral E dot ds will be equal to q by epsilon naught. Since there is no charge enclosed inside the sphere, the electric field will be turning to be 0. So the option will be, sorry guys, the option will be 0. A option. Okay, next question. Two parallel infinitely line charges with linear charge densities OK plus lambda and minus lambda are placed at a distance of 2r in free space. What is the electric field in the midway between the two line charges? Very beautiful question. நம்ம ஆல்ரெடி பாத்தீங்கன்னா guys, நம்ம லெக்சர்ஸ்ல பிளேனார் சிமெட்ரிக்கு இத பத்தி சால்வ் பண்ணிருப்போம், ரைட்? ரெண்டு பிளேன் ஷீட்ஸ் வச்சு அதுக்கு இடையில இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு சால்வ் பண்ணி நான் உங்களுக்கு டிஃபைன் பண்ணிருப்பேன். ஓகே, if you are smart enough இத நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, பட் ஒன்லி ஒன் சேஞ்ச் என்ன வரும் அப்படின்னா, நம்ம போன டைம் சால்வ் பண்றப்போ we have to plus sigma, இன்னொன்று வந்து என்ன பண்ணிட்டு போனா மைனஸ் சிக்மான்னு எடுத்திருப்போம், பிகாஸ் that's a plain sheet. பட் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு இருக்கிறது பாத்தீங்கன்னா linear charge density, which means நம்மளுக்கு பிளேனுக்கு பதிலா we have a one dimensional conductor where the charges are accumulated. So one is plus, another is minus. அப்ப என்ன guys ஆகும்? Those who want to try this, try பண்ணி பாருங்க. வீடியோ அப்படியே பாஸ் பண்ணிட்டு இதுல எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டியை சால்வ் பண்ணிட்டு ஃபார்முலாவை சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆன்சரை போட்டு வைங்க. நான் இப்போ மற்றவங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகே, those are watching, if you want to try this, பாஸ் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இப்போ நான் போட போற ஆன்சரை செக் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் guys, எலக்ட்ரிக் ஃபீல்ட் சால்வ் பண்ணோம். இட்ஸ் a plus lambda, அப்போ ஃபுல்லா பாசிட்டிவ் சார்ஜ் ஃபீல்டா இருக்கீங்க, இது ஃபுல்லா நெகட்டிவ், ரைட்? அப்போ பாசிட்டிவ்ல இருந்து ஃபீல்ட் லைன்ஸ் will be radially outward. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நெகட்டிவ் சார்ஜஸ்க்கு ஃபீல்ட் லைன்ஸ் will be radially inward. இது எப்படின்றத நம்ம லாஸ்ட் கிளாஸ் சொல்லி கொடுத்துருக்கேன் நான் உங்களுக்கு, ஃபீல்ட் லைன்ஸ் வச்சு எப்படி வந்து நம்ம நெட் ஃபீல்ட சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ பாசிட்டிவ் பிளேட்ல இருந்து ஃபீல்ட் லைன்ஸ் எல்லாமே ரேடியலி அவுட்வர்ட், பட் நெகட்டிவ் பிளேட்டுக்கு ரேடியலி இன்வர்ட்னு ட்ரா பண்ணியாச்சு. ஓகே, நம்ம யூனிட் கேப் எப்படி ட்ரா பண்ணிக்கலாம், இப்படி ட்ரா பண்ணிக்கலாம், which means இந்த டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் எல்லாமே பாசிட்டிவ், அதுக்கு ஆப்போசிட்ல போற எல்லாமே நெகட்டிவா வரும். ஓகே, ஸோ ஒரு லைன் சார்ஜ்னால ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் எவ்வளவு இருக்குன்னா யோசிச்சு பாருங்க. இவங்க கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறது இந்த டிஸ்டன்ஸ் ஆஃப் 2r கேட்டிருக்காங்க. ஓகே, அப்ப ரெண்டு பிளேட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து 2r. But he wants us to find what is the electric field intensity midway between the two line charges. ரெண்டு பிளேட் செப்பரேட் ஆக டிஸ்டன்ஸ் 2r னா மிட் பாயிண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்குன்னா r. It will be at a distance r. அப்ப யோசிச்சு பாருங்க guys, இந்த ஒரு லைன் சார்ஜ்னால, இந்த ஒரு லீனியர் சார்ஜ் டென்சிட்டினால எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிரியேட் ஆயிருக்குன்னா, that is given by the formula E is equal to lambda divided by 2 pi epsilon naught into r. இதுதான் சிலிண்ட்ரிக்கல் சிமெட்ரி யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணியிருப்போம், காஸ்சியன் சர்ஃபேஸை யூஸ் பண்ணி. இது நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் லெக்சர்ல போட்டிருக்கோம், எடுத்து பாருங்க எப்படி இந்த டெரிவேஷன் வந்தது. ஓகே, அப்போ let us go with this. இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு கண்டக்டர்ஸ்னாலுமே எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஒரே டைரக்ஷன்ல தான் இருக்கு. So what happens to my answer is net electric field between will be nothing but lambda by 2 epsilon naught 2 pi epsilon naught into r into n cap plus lambda divided by 2 pi epsilon naught into r into n cap. When you add these two things, this becomes 2 lambda divided by 2 pi epsilon naught into r into n cap. 2 gets cancelled. அப்போ ஃபைனல் ஆன்சர் பாத்தீங்கன்னா lambda by pi epsilon naught, lambda by pi epsilon naught into r. This is the answer. Okay, இங்க கொடுத்திருக்கக்கூடிய C ஆப்ஷன் பாத்தீங்கன்னா lambda divided by 2 pi epsilon naught into r ன்றது வெறும் ஒரே ஒரு பிளேட்னால கேஸ், அதாவது ஒரே ஒரு லைன் சார்ஜ்னால இருக்கக்கூடியது. ஓகே, பட் இந்த இடத்துல we have two plates. சாரி, நான் பிளேட்ஸ் என்ற வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது. பிளேட்ஸ் இஸ் ஃபார் 2 dimensional கேஸ். ஓகே, 1 dimensional வரக்கூடிய சார்ஜ்டு வயர்ஸ், you can call it anyway, linear charge density, line charges, எப்படி வேணாலும் கால் பண்ணலாம். ஓகே, ஸோ அது மூலியமா இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் சம்வேர் மிட்வேல வந்து பாத்தீங்கன்னா it will be lambda divided by pi epsilon naught into r. ஓகே, டன். ஆன்சர்ஸ் செக் பண்ணி பாருங்க, நீங்க சால்வ் பண்ணி இந்த ஆன்சர் கரெக்டா வந்துருச்சு அப்படின்ட்டு. ஃபைன். Next question, a sphere encloses an electric dipole and so and so value. What is the total electric flux across the sphere? Very beautiful question guys.
2019 ரொம்ப ரீசெண்டாக கேட்ட ஒரு கொஸ்டின். நீங்கள் ஒரு க்ளோஸ்டு ஸ்பியருக்குள்ள ஒரு டைபோலை வைக்கிறீங்கன்னா என்ன ஆகும்? What happens? Think of this. Guys, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் தான் நீங்கள் காஸ் லா ஆஃப் மேக்னட்டிசம் படிக்கிறப்பையும் உங்களுக்கு ஆன்சராக வரும். ஓகே, நீங்கள் மேக்னெட்ஸ் எடுத்துக்கிறப்போ பார்த்தீங்கன்னா மேக்னெட்ஸில் மோனோபோல்ஸ் எக்ஸிஸ்டட் ஆகாது. ஓகே, மேக்னெட் நீங்கள் எடுத்துக்கிட்டாலே நார்த் போல் சவுத் போல் டுகெதராக தான் எக்ஸிஸ்ட் ஆகும். உங்களுக்கு தெரியும், சின்ன வயசுலேருந்து நம்ம பார்த்துருக்கோம். எந்த ஒரு மேக்னெட்லையுமே நம்மளால நார்த் அண்ட் சவுத் போல் பிரிச்சுலாம் பார்க்க முடியாது. ஒன்லி டைபோல்ஸ் எக்ஸிஸ்ட் இன் மேக்னெட்ஸ். நார்த் சவுத் எப்பயுமே டுகெதராக தான் எக்ஸிஸ்டடாக இருக்கும். ஓகே, அப்போ நீங்கள் ஒரு மேக்னெட் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு க்ளோஸ்ட் சர்ஃபேஸில் வைக்கிறப்போ இந்த மேக்னெட் வந்து வெளில போகக்கூடிய ஃபீல்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ஃபிலியன்ஸ் கெட்டிங் அவுட் ஆஃப் தி மேக்னெட் will be equal to the number of filaments getting inside the magnet. அப்போ each and every point on the surface ல flux பாத்தீங்கன்னா 0 ஆயிடும். Because total number of filaments leaving the magnet will be total number of filaments entering into the magnet. அப்போ டைபோல் அப்படின்னு நம்ம எடுத்து பேசுறப்போ ஒரு க்ளோஸ்ட் சர்ஃபேஸ்க்குள்ள நீங்க டைபோலை வைக்கிறப்போ net electric flux will be 0 guys. Net electric flux always will be 0. ஓகே, இது நான் எதுக்காக டைபோல் வச்சு சொல்லாம ஒரு மேக்னெட் வச்சு சொன்னேன் அப்படின்னா இது உங்களுக்கு ஈஸியா புரியும். அதே மாதிரி தான் எங்கேயும் you can see if a particular amount of field is leaving the flux it will come here back. அதே மாதிரி எங்கேயும் இப்படி போயிட்டு இப்படி வருமா? ஓகே, so number of filaments leaving the dipole maybe it will be equal to the number of filaments entering the dipole. net flux 0 ஆயிடும். வேற ஒன்றும் இல்லை, ஒரு டைபோலா நீங்க எடுத்துட்டு போய் ஒரு க்ளோஸ்ட் சர்ஃபேஸ்க்குள்ள வைக்கிறப்போ it will become 0. அதுவே நீங்க ஒரு ஐசோலேட்டட் சார்ஜா வெறும் பாசிட்டிவ் தனியாவோ இல்ல நெகட்டிவ் தனியாவோ வச்சீங்க அப்படின்னா அங்க 0 ஆகாது. அதான் நம்ம காஸ்சியன் சர்ஃபேஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிட்டு இருந்தோம். பட் when you keep as a dipole that becomes 0 guys. Okay, so the answer will be 0. Next question. An electric dipole consisting of two opposite, each separated by distance 3 centimeters, and torque on the dipole. Again, guys, this question you can try by your own. நம்ம இதே மாதிரி type of question முன்னாடி solve பண்ணோம். Tau is equal to P sin theta யூஸ் பண்ணி solve பண்ண ஒரு question. You can try by your own once again. Okay, a very simple question. It looks similar question. இது முன்னாடி நம்ம போட்டாச்சு guys. Yes, we know the 2 microcoulomb is the answer. இது already நம்ம போட்ட question. இப்போ earlier solve பண்ணோம். I don't know why it got repeated. Last question. A charged wire is bent in the form of a semicircular arc of radius A. If charge per unit length is lambda coulomb per meter, the electric field at the center O will be dash. Very beautiful question. Very beautiful question. The last question I feel like this question gives us many logical things to understand. Okay. So இந்த question கொஞ்சம் ப்ராப்பரா கவனிங்க. இத வந்து ஒரு proof of mind வச்சுக்கிறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். Okay. See guys, this question was asked in 2000. I don't know like how in 2000 they framed this sort of questions, right? Simple. Let us take a semicircular arc, guys, something like this. Okay. So, in the arc oda radius question level கொடுத்திருக்காங்க அப்படினா radius A. இந்த arc oda radius பாத்தீங்கன்னா A. Okay. இந்த arc oda surfaceல என்ன பண்ணிருப்பாங்க? Charges fill பண்ணிருப்பாங்க. ஒரு கம்ப்ளீட் ரிங்கா இல்லாம வெறும் ஒரு ஹாஃப் ரிங் எடுத்துக்கிற மாதிரி ஒரு செமி சர்க்குலர் ரிங் எடுத்துக்கிற மாதிரி. சரி, மேபி இந்த क्वेश्चन உங்களுக்கு புரியாம இருக்கலாம் guys. கவனிங்க. இப்போ நம்மள்ட்ட ஒரு கம்ப்ளீட் ரிங் இருக்குன்னு வெச்சுக்கோங்க. See, this bracelet is a ring type. Okay. இந்த ரிங்கோட சர்ஃபேஸ் ஃபுல்லா நான் சார்ஜஸ் ஃபில் பண்ணிட்டு along the center or along the axis நான் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? அண்ட் ஒரு கம்ப்ளீட் ரிங்கை நம்ம எடுத்துக்கிறப்போ அட் தி சென்டர் வந்து பாத்தீங்கன்னா 0 தான் வரும். லிட்டரலி if you solve if you are solving the equation உங்களுக்கு என்ன ஆன்சர்னா 0 வரும். பட் क्वेश्चनல நமக்கு ஒரு கம்ப்ளீட் ரிங் கொடுக்காம ஒரு செமி சர்க்குலர் ரிங் தான் கொடுத்திருக்காங்க. He gave only a semi circular ring. Okay, அப்ப அந்த பாயிண்ட் O, மிட் பாயிண்ட் O ல இருக்கக்கூடிய நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்னன்றதை நம்ம சால்வ் பண்ண சொல்லிருக்காங்க. இது எப்படி சார் அப்ரோச் பண்ணலாம்னு பார்க்கலாம். Okay, let me take a small element guys. Let me take a small element on the surface. Let me take a small element on the surface. இந்த ஸ்மால் எலமெண்டோட ஆங்கிள் வந்து d theta அப்படினு மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம எப்பயுமே ஏன் அந்த மாதிரி எடுத்துக்கிறோம் அப்படின்னா நிறைய டெரிவேஷன்ஸ் நீங்கள் ஸ்கூல் நோட் புக்ஸில் கூட பார்க்கலாம். ஏன்னா ஹோல் எலமெண்ட்டை நம்மளால எடுத்து சால்வ் பண்ணுறப்போ இட் வில் பி வெரி ஹார்ட் ஃபார் அஸ் அண்ட் அதை நம்மளால செய்யவும் முடியாது. ஓகே, ஸோ வாட் வி வில் லிட்டரலி டூ இஸ் வி வில் ஒன்லி டேக் அ ஸ்மால் எலமெண்ட். அந்த ஸ்மால் எலமெண்ட்னால எந்த பாயிண்ட்ல அவங்க கேட்டிருக்காங்களோ அந்த பாயிண்ட்ல கிரியேட் ஆகிற
எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஸ்மாலர் காம்பனண்ட்டை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். வெரி ஸ்மால் காம்பனண்ட். அந்த காம்பனண்ட் லேட்டர் போயிட்டு நம்ம என்ன பண்ணா ஆன்சர் வந்துன்னா இன்டெகிரேட் பண்ணணும். See when we take a small element guys, இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கிறது ஒரு small element of dl. இது மொத்த எலிமெண்ட் L ன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா கூட நீங்க எடுத்துக்கிறது ஸ்மால் எலிமெண்ட் dl. இது dl ன்னு வச்சுக்கோங்க. ஓகே. அப்ப இந்த dl என்ற ஒரு ஸ்மால் எலிமெண்ட்னால இந்த பாயிண்ட் ஓல கிரியேட் ஆகக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் எவ்வளவு இருக்குன்னா d என்ற ஒரு ஸ்மால் எலிமெண்டா தான் இருக்கு. ஓகே. So what I'll do is first let me mark d, how d looks. Sorry guys. So இந்த இடத்துல இருக்கக்கூடிய நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஓகே. So d. இந்த d நம்ம ரிசால்வ் பண்ணோம் அப்படின்னா guys, this component will be dE cos theta because it makes an angle theta with respect to the horizontal. This is considered to be an x-axis and maybe இது நம்ம இதுக்கு symmetric-ஆக இதை y-axis ன்னு வச்சுக்கோங்க. ஓகே. அப்போ this will be dE sin theta. Okay. So what are things we assumed? Once again I'm saying is நம்மள்ட்ட ஒரு semi circular arc இருக்கு. அந்த arc full charges நம்ம வெளிப்புறத்துல fill பண்ணிருக்கோம். And I took a very small element on this arc. இந்த எலிமெண்ட்டுக்கு பேர் dl ன்னு எடுத்துக்கிட்டு இந்த dl னால நம்மளோட பாயிண்ட் O, அதாவது சென்டர் ஆஃப் தி ஆர்க்ல எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகும் நான் கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன். இந்த d theta, அதாவது இந்த dl னால ஏற்பட்டக்கூடிய நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் பார்த்தா will be radially outward. ஏன் சார் outward வருது? Because it's a positive charge. Everything has an answer guys. Everything ஒரு question, everything is an answer. Okay. இங்க பாயிண்ட் ஓல எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெளி நோக்கி வருது. இட்ஸ் a positive charge-னால வரக்கூடிய ஃபீல்ட். So positive charge-னால field lines will be radially outward. Negative charge வந்து radially inward-ஆ இருந்திருக்கும். That's all. Okay. அப்ப d வெளில cross ஆகுது. Done. First நான் என்ன பண்றேன்? Let me take this. இந்த d theta. See guys, d theta is a very smaller angle. Okay. அப்ப d theta ன்றது smaller angle இருக்கிறதுனால நீங்க sin theta ன்னு போட்டாலும் சரி இல்ல tan theta ன்னு போட்டாலும் சரி ஒரே ஆன்சர் தான் வரும். Symmetrically or geometrically பேசுறப்போ d theta is a very smaller angle. Okay. அப்ப d theta க்கு பதிலா நீங்க tan theta போடுறீங்க இல்ல sin theta போடுறீங்கனாலும் you'll be getting the same answer, which is nothing but opposite. d theta is nothing but opposite by adjacent or hypotenuse எடுத்தாலும் என்ன வர போகுது? This is radius, right? பா நீங்க இந்த லைன்ல நீங்க எதை எடுத்துக்கிட்டாலும் அது ரேடியஸ் தான். இது செமி சர்க்குலர் ஆர்க்கா இருக்கிறதுனால இந்த லென்த்ல ஆரம்பிச்சு நீங்க இந்த ஆர்க்க போடுறப்போ ஃபுல் லென்த் என்னவா தான் இருக்கும்? ரேடியஸா தான் இருக்கும். What is the radius given in this question? It is a. அப்போ dl divided by a அப்படின்னு வரும். அப்ப dl ஓட வேல்யூ ஆனது a into d theta. So the value of dl will be a into d theta. And the question also says it has a charge per unit length of lambda. Linear charge density ஓட lambda ன்னு கொடுத்திருக்காங்க. Lambda ஓட வேல்யூ என்னது? Which is for small element it will be dq by dl. அப்ப dq ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா lambda times dl. இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான் guys. Lambdaன்றது linear charge density which is given by charge per unit length. இப்ப dq by dl ன்னு போடுறோம். அப்போ dq எப்படி எழுத முடியும்? lambda into dl ன்னு எழுத முடியும். So dq will be again written as lambda into dl க்கு பதிலா just substitute this a d theta. Right? Next. dE ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? Net electric field will be nothing but we know the formula 1/4 pi epsilon into dq divided by what is the distance? Distance from this will be a square. Electric field due to a point charge, electric field at a point due to a system of charges எவ்வளவு இருக்கும்? 1/4 pi epsilon into dq by a square. We know what is the value of dq. அப்ப dE vector will be nothing but 1/4 pi epsilon naught into dq ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா lambda times a d theta divided by a square. A cancel, so we'll be having dE will be nothing but 1/4 pi epsilon naught into lambda d theta by a. So this is not the final answer guys. Don't think this is the final answer. Don't check for the answer options here. Okay. So this is not the final answer. Next நம்ம என்ன சார் பண்ண போறோம்? Next என்ன பண்ணணும்? Understand the components of this electric field. D என்ற ஒரு electric field net electric field க்கு we have two components here. One is dE cos theta and dE sin theta. Okay. இதுல லாஜிக்கலா அப்ரோச் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா if you want to find along x axis what is the electric field along x axis நீங்க ட்ரை பண்றீங்க தனியா எடுத்து போறீங்க அப்படின்னா it will be nothing but dE cos theta. அப்ப electric field component along x axis உங்களுக்கு வேணும் அப்படின்னா you have to integrate dEx which is integrating dE cos theta. இப்படி
We have to go like this, guys. Integrating dE cos theta will give you what is electric field along x-axis. இது இப்படியும் யோசிக்கலாம். இல்லை சார் இன்னும் கொஞ்சம் நான் ஸ்மார்ட்டாக யோசிக்கிறேன் சார் அப்படின்னா, இந்த செமி சர்க்குலர் ஆர்க்கை நீங்கள் சிமெட்ரிக்கலாக பிரிச்சுட்டு இங்கே ஒரு ஸ்மால் எலமெண்ட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டு அதனால இங்கே எவ்வளோ வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகுதுன்னு நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் அகைன் கெட் 2 காம்பனன்ட்ஸ் ஹியர். ஒன்று சொல்லாங்க திஸ், ஒன்று சொல்லாங்க திஸ். அப்போ dE cos theta இந்த திசையில் வந்த மாதிரி, dE cos theta இந்த திசையில் வந்த மாதிரி, இதே மாதிரி இந்த சைடில் நீங்கள் எடுத்துக்கிறப்போ யூ வில் கெட் dE cos theta along this side. dE sin theta சேஞ்சஸ் இருக்கு, அதே டைரக்ஷன்ல dE sin theta இருக்கும். ஓகே, பட் dE sin theta, dE cos theta will be on this particular side, which gives me an idea when this components taken on the symmetrical side, dE cos theta and dE cos theta will get cancel out. The electric field component along x-axis என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல cancel out ஆகுதுன்ற ஒரு ஐடியா எனக்கு புரியுது. இதை நீங்க இப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலும் சரி, இல்லை சார் நான் சால்வ் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு நீங்க சால்வ் பண்ணாலும் சரி, you'll be getting the answer as 0 only, guys. இது நாங்கள் ப்ரூஃப் பண்ணணுமா நான் தாராளமாக பண்ணி காட்டுறேன். ஸோ டிக்கு பதிலாக சப்ஸ்டியூட் திஸ், ஏன்னா இதில் 1/4π epsilon naught lambda by a எல்லாமே கான்ஸ்டன்ட், அது இன்டெகிரல் வெளில எடுத்துருங்க. 1/4π epsilon naught into lambda by is taken outside, integral over we'll have only cos theta and d theta. ஓகேவா? and limits பாத்தீங்கன்னா guys, since it is varying from 0 degree to 180, ஏன்னா இந்த ஒரு செமி சர்க்குலர் ஆர்க்கா இருக்கிறதுனால 0 to 180 இருக்கிறதுனால it will be 0 to 180 க்கு பதிலா ரேடியன்ஸ்ல பை போட்டுக்கணும். ஓகே, when you integrate cos theta, that becomes integration of cos theta is sin theta, guys. ஓகே, sin theta ல கொண்டு வந்துட்டு upper limit minus lower limit போட்டு பாத்தீங்க அப்படின்னா sin pi, which is sin 180, which is 0, sin 0 0. அப்போ டோட்டலா 0 minus 0 becomes 0, so total answer becomes 0. நான் உங்களுக்கு dictate பண்றதுக்கான reason you can try by your own. Okay, you can try by your own. So electric field along x component வந்து literally இந்த இடத்துல 0 ஆயிடும். It will be 0. Electric field along x component வந்து 0 ஆயிடும். Done, guys. Now, sorry sir, next what should I do? Go with the y component. Okay, go with the y component. Electric field along y will be nothing but integrating dEy, which is integrating dE sin theta with the same limits 0 to pi. d oda value again 1/4π epsilon naught lambda by a is taken outside, and integral of sin theta d theta limits 0 to pi. We know that sin theta oda integral pathina cos theta, so cos, that is minus cos theta, sorry. So integral of sin theta is minus cos theta, guys, 0 to pi. Okay, so நீங்க மைனஸ் வெளில எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா minus 1/4π epsilon naught into lambda by a into cos pi, upper limit minus lower limit. Cos pi பாத்தீங்கன்னா -1 minus cos 0 1, அப்போ minus minus வந்து plus ஆயிடும். So my final answer will be 2 lambda divided by 4π epsilon naught into a அப்படின்ற மாதிரி. When you cancel this 2, we will final answer again maybe simplification க்கு அப்புறம் it will be like lambda divided by 2π epsilon naught into a. That's all. So the answer here is, guys, lambda divided by 2π epsilon naught into a, which is electric field along y component, which is lambda by 2π epsilon naught into a. So these type of questions are literally giving us a picture how electric fields has to be solved with respect to different shapes, guys, different shapes. நம்ம இங்க செமிஸ்டர்ல ஆர்க் எடுத்துக்கிட்டோமே, நாளைக்கு எந்த டைப் ஆஃப் क्वेश्चन உங்களுக்கு கொடுத்தாலுமே you can use this knowledge. இப்போ நான் எப்படி இதை ப்ரொசீட் பண்ணன்ற நாலேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதை யூஸ் பண்ணி you can try it. Start learning questions. Okay, நிறைய புது क्वेश्चंस போடுறப்ப தான் you get an ideology. Okay, done. I'm just stopping here, guys. So இன்னைக்கு நம்ம சில ஸ்டாண்டர்டைஸ்ட் கொஸ்டின்ஸ் போட்டு பார்த்தோம். நியர்லி ஐ திங்க் 13 to 14 கொஸ்டின்ஸ் போட்டிருக்கோம். ஆல் திஸ் கொஸ்டின்ஸ் வில் கிவ் யூ சம் ஐடியா ஹியர். ஓகே, ஸோ எப்படிப்பட்ட கொஸ்டின்ஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், இது வரைக்கும் எப்படி வந்திருக்கு, அதில் என்னென்ன மாடிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்றத நான் நடத்துகிறப்பே சொல்லிட்டேன். இதை நீங்கள் ஒன்ஸ் அகேன் ரீகால் பண்ணி பாருங்கள். இதை தவிர்த்து நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும், எடுத்து போட்டு பாருங்கள். டவுட்ஸ் இருக்கா, கெட் த டவுட்ஸ் கிளாரிஃபைட். அந்த கான்செப்ட்ஸை டீட்டெயிலாக புரிஞ்சுக்கிற வரைக்கும் அந்த சம்ஸை போட்டு பார்த்துட்டே இருங்க. டோன்ட் ட்ரை டு மக் அப்.
நீட் மாதிரி எக்ஸாம்ஸில் எந்த கொஸ்டின் நீங்கள் மக்கப் பண்ணிலாம் போட முடியாது. ஓகே, நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அதை சால்வ் பண்ண முடியும். ஸோ புரிஞ்சுக்கிற வரைக்கும் ஒரு கொஸ்டினை ட்ரை பண்ணி போட்டுக்கிட்டே இருங்க. அண்ட் என்னோட இன்னொரு அட்வைஸ் என்னன்னா, டோன்ட் see the solutions of anything. ஓகே, ட்ரை பை யுவர் ஓன். ஒரே கொஸ்டினுக்கு மல்டிபிள் சொல்யூஷன்ஸ் நீங்கள் நெட்டில் பார்க்கலாம். ஓகே, நெட்லேயோ புக்ஸ்லேயோ செக் பண்ணி பார்க்கலாம். அப்போ யூ கேன் மேக் யுவர் ஓன் வே டு சால்வ் அ கொஸ்டின். ஓகே, ஸோ ட்ரை டு கிரியேட் யுவர் ஓன் வே சால்விங் த கொஸ்டின்ஸ். அப்போ தான் ஈஸியாக உங்களுக்கு எக்ஸாம்ஸில் அந்த கொஸ்டினை சால்வ் பண்ணிட்டு மார்க் எடுக்க முடியும். இல்லைனா யூ பி கீப் ஆன் ப்ரொலாங்கிங் த கொஸ்டின்ஸ். ஓகே, ப்ரொலாங் ஆச்சுனாலே டைம் அதிகமாக இருக்கும். டைம் அதிகமாச்சுன்னா உங்களுக்கு மற்ற கொஸ்டின்ஸை சால்வ் பண்ண முடியாமல் போயிடும். ஓகே, ஸோ எனிவேஸ் கைஸ், ஐ வில் பி சப்போர்ட்டிங் யூ இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ். ஸோ ப்ளீஸ் வெயிட் ஃபார் the next chapter. Next chapter is electrostatics oda second half number next class la start panna porom. So stay tuned until this is Naveen signing off. Bye. Thank you.